إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹுவை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அவர்கள் எதிர்பார்க்கும் உயர் சுவனங்களிலே அல்லாஹ் தனது கருணையால் அவர்களை மன்னித்து அந்த சுவனங்களிலே நுழைவித்தருள்வானாக. சுவனம் நுழைவதற்கு அந்த அல்லாஹ் உபதேசிக்கின்ற சில வசனங்களை இந்த ஜும்ஆவிலே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 18வது அத்தியாயத்தின் 27 முதல் வரக்கூடிய 3 வசனங்கள். அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் நபியை பார்த்து இந்த வசனங்களை கூறுகின்றான். வத்லுமா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக், உமது ரப் வஹி மூலம் இறக்கிய உமது ரப்புடைய அந்த வேதத்தை ஓதுவீராக. லா முபத்தில லி கலிமாத்தி, அவனுடைய வார்த்தைகளை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை. வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா, அவனை அன்றி வேறு எவரிடமும் நீங்கள் புகலிடம் காண முடியாது. உங்களை பாதுகாப்பதற்குரிய இடம் கிடைக்காது. இலகுவான வார்த்தைகளிலே அல்லாஹ் இஸ்லாத்தின் அடிப்படைகளை மனித இனத்திலே மிக குறைந்த அறிவால் குறைந்தவர் கூட புரிந்து கொள்ளும் விதத்தில் இந்த தீனுடைய அடிப்படைகள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஆனால் கைசேதம் தாம் புரிந்து கொள்ளாத மொழியில் அல் குர்ஆனை ஓதுவதைத்தான் அதனை நம்புகின்ற மக்களிலே பெரும்பாலானவர்கள் செய்கின்றார்கள். எனவே சுவனம் செல்லுவதற்கான வழிகாட்டலாக தந்த இந்த அல் குர்ஆன் சுவனம் செல்லுகின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டலின் அடிப்படைகளை கூட தெரியாத மக்களாக இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த தீனின் அடிப்படை அம்சங்களில் ஒன்று அடிக்கடி நாம் நினைவுபடுத்தி வருகின்றோம். அதனைத்தான் இங்கும் அல்லாஹ் கூறுகின்றான். அந்த அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய வேதமாக வஹி மூலம் எதனை அவன் உமக்கு தந்தானோ அதனை ஓதுவீராக. இன்னும் ஒரு இடத்திலே அதனை ஓதி காண்பிப்பீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான். சிறு பிள்ளைகள் கூட புரிந்து கொள்ளுகின்ற இந்த அடிப்படை சுவனம் செல்லுகின்ற இஸ்லாம் என்ற மார்க்கம் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வஹீதான் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. இதன் அடுத்த கட்டம்
இந்த அல்லாஹ்வின் வேதத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், இதனை யாராவது மாற்ற முடியுமா? லா முபத்தில லிகலிமாத்தி. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நபி அவர்கள் கூட மாற்ற முடியாது. அதனை மாற்றக்கூடிய எவரும் கிடையாது. ஆனால் மதுஹபுகள் என்ற பெயரில், தரீகாக்கள் என்ற பெயரிலே அல்லாஹ்வின் வார்த்தைகளை அப்பட்டமாக தலைகீழாக மாற்றிவிடுகின்றார். ஆனால் மனித புனிதரான நபி அவர்களுக்கு கூட குர்ஆனுக்கு அவர்கள் வழங்குகின்ற விளக்கம் அவர்களுடைய சொந்த விளக்கம் கிடையாது. வஹி மூலம் எதனை உணர்த்துகின்றானோ அதனைத்தான் நபி அவர்கள் விளக்கமாக கூற முடியும், சுய வார்த்தைகள் அல்ல. ஆனால் மதுஹபுடைய இமாம்கள் நபியுடைய அந்தஸ்தில் இல்லை என்பதை மிக தெளிவாக புரிந்ததன் பின்னரும் 4 மதுஹபுகளை உருவாக்கி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அப்படியே மாற்றி விடுகின்றார்கள். ஆயிரக்கணக்கிலே உதாரணங்கள் சொல்ல முடியும். ஆனால் சுவனம் செல்ல விரும்புகின்றவர்கள் வஹீயிலே தரப்பட்ட வேதத்தை படித்து அதன்படி நடக்க வேண்டும். அவனை அஞ்சி அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையின் உண்மை கருத்துக்களை வஹி மூலம் நபி அவர்கள் தந்த விளக்கத்தின் அடிப்படையிலே செயற்படுத்த வேண்டும். அந்த வார்த்தைகளை மாற்றிவிடக்கூடாது. ஒரு சிறிய உதாரணம், ஒரு முஸ்லிம் அன்பளிப்பு செய்த பொருளை திருப்பி அவன் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அன்பளிப்பாக கொடுத்த பொருளை அதனை பெற்றுக்கொண்டவருக்கு தேவை வந்து அவர் விற்பதாக இருந்தால் கூட அன்பளிப்பு கொடுத்தவர் அதனை வாங்கக்கூடாது என்பது உயிரிலும் மேலான நபியுடைய தடையாகும். ஹனஃபி மதுஹபிலே, மதம் என்று கூட அதனை சொல்லலாம், ஹனஃபி மதுஹபிலே இப்படி நேரடி ஹதீஸ் இருக்கத்தக்க, வஹி ரீதியிலான விளக்கம் இருக்கத்தக்க, இல்லை அன்பளிப்பு கொடுப்பதை திருப்பி எடுக்கலாம் என்று தெளிவான வழிகேட்டை போதிக்கின்றார்கள். கொடுத்த அன்பளிப்பை திருப்பி பெறுவதென்பது நாயின் கெட்ட பண்புகளில் ஒன்று. வாந்தி எடுத்ததை, அதே வாந்தியை அந்த நாய் மீண்டும் சாப்பிடும். இந்த உதாரணத்தையும் நபி அவர்கள் கூறினார்கள். இந்த உதாரணத்தை கூட தலைகீழாக மாற்றி அவர்களது மத தீர்ப்பின் அடிப்படையிலே அன்பளிப்பு கொடுத்ததை திருப்பி பெறலாம் என்ற தவறான தீர்ப்பை திருத்துவதற்கு பதிலாக நாய் வாந்தி எடுத்ததை நாய் சாப்பிடுவது நாய்க்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது, அதே போன்று அன்பளிப்பு கொடுத்ததை மீண்டும் பெறுவதில் குற்றமில்லை என்று ஒரே ஹதீஸின் ஒரு பகுதியை எடுத்து மற்றொரு பகுதிக்கு முரணாக தங்களது வழிகேட்டை உண்மைப்படுத்துவதற்கு இஸ்லாம் என்ற போர்வையிலே அல்லாஹ்வின் வார்த்தைகளை மாற்றுகின்றார்கள். இது ஒரு உதாரணமாக சொன்னேன். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஹி மூலம் தந்த இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் மாற்றம் செய்யக்கூடிய அதிகாரம் எவருக்கும் கிடையாது. அனைவரும் ஒன்று கூட்டப்பட்டு விசாரிக்கின்ற மறுமை நாளிலே அந்த அல்லாஹ்விடமே தவிர நீங்கள் யாரிடமும் அபயம் தேட முடியாது, யாராலும் அபயம் வழங்க முடியாது. அப்படி என்றால் நாம் யாரை திருப்திப்படுத்த வேண்டும்? யாருக்காக வாழ வேண்டும்? அந்த அல்லாஹ்வின் திருப்தியை தவிர
வேறு ஒன்றை நோக்கமாக கொண்டவன் ஒருபோதும் வாழ்விலே மறுமையிலே அவன் வெற்றி அடைய மாட்டான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி யுரீதுன வஜ்ஹா. காலை மாலையிலே யாரெல்லாம் அல்லாஹ்வை அழைக்கின்றார்களோ, அல்லாஹ்வின் திருப்தி ஒன்றை மாத்திரமே நோக்கமாக கொண்டு இவ்வாறு செயல்படக்கூடியவர்கள், இவர்களுடனேயே நீங்கள் பொறுமையோடு இருங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதன் கருத்தை புரிந்து கொள்வதற்கு சஹீஹ் முஸ்லிமிலே இது எந்த பின்னணியில் இறங்கியது என்பது பற்றிய ஹதீஸை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நாம் 6 தோழர்கள் இருந்த நிலையில் சத்தியத்தை மறுத்த இணை வைப்பாளர்கள் வந்து எம்மை நபியிடமிருந்து தூரமாக்குமாறு அவர்கள் கோரிக்கை முன்வைக்கின்றார்கள். நபி அவர்களும் இது பற்றி சற்று சிந்தித்து அவர்களுடைய உள்ளத்திலே ஏதோ ஒன்று தோன்றி இருப்பதை அறிந்த இந்த நபித்தோழர் அறிவிக்கின்றார்கள். அதாவது ஒரு உயர்வான மதிக்கத்தக்கவர்கள் இந்த தீனிலே வருவதற்கு, தீனில் உள்ள தரக்குறைவாக மதிக்கப்படுகின்ற சமூகத்தில் அந்தஸ்து இல்லாத அடிமைகள், வயதில் சிறியவர்கள், இப்படியானவர்களை ஒதுக்குமாறு இந்த சத்தியத்தின் எதிரிகள் கேட்டபோது நபி அவர்கள் அது பற்றி சற்று சிந்திக்கின்றார்கள், அமைதியாக இருக்கின்றார்கள். இதிலிருந்து அந்த நபித்தோழர் புரிந்த விடயம், நபி அவர்கள் இதிலே ஏதோ சிந்திக்கின்றார்கள் என்பதை புரிந்து அவர்கள் கூறுகின்றார்கள். இப்போது அல்லாஹ் வழிகாட்டுகின்றான், யாராக இருந்தாலும் இந்த நேர்வழியை ஏற்றவர்களுக்கு முன்னால் இதனை ஏற்காதவர்கள் எவ்வளவு உயர்வான சமூக அந்தஸ்து கொண்ட மதிக்கத்தக்கவர்களாக இருந்தாலும் இந்த தீனிலே ஒன்றுபட்டவர்களுடன் தான் நபி உட்பட உயர்வானவர்கள், சிறப்பானவர்கள், உலமாக்கள் அந்த நேர்வழியில் உள்ளவர்களை இணைத்து கொண்டு அவர்களோடு இருக்க வேண்டும். அவர்களுடைய பண்புகள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அவர்கள் அந்த அல்லாஹ்வைத்தான் அழைப்பார்கள். எனவே அவர்களை விட்டும் உங்களது பார்வையை நீங்கள் நீக்க வேண்டாம். இதன் மூலம் நீங்கள் உலக அலங்காரமாகிய உலக இலாபங்களை நோக்கமாக கொள்கின்றீர்களா என்ற ரீதியிலே அல்லாஹ் எச்சரிக்கின்றான். நெருவழியை ஏற்காதவர்கள் நெருவழியிலே சில குளறுபடிகளை செய்வதற்கு உலக அலங்காரமாகிய பதவி, பட்டம், பணம், புகழ் இவற்றை தர முன் வருவார்கள். உலமாக்களினதும் அமீர்மார்களினதும் கடமை அவர்கள் தங்களோடு இருப்பவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய அடிப்படை விடயம், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நாங்கள் செயல்பட வேண்டும். நெருவழியை ஏற்காதவர்களிடம் புகழ், பணம், அந்தஸ்து எத்தனை இருந்தாலும் நேர்வழியில் உள்ளவர்களோடு ஒப்பிடும்போது நேர்வழியில் உள்ளவர்கள் எத்தனை வகையிலே அவர்களிடம் பணம் இருக்காது, புகழ் இருக்காது, உயர் அந்தஸ்து இருக்காது. அல்லாஹ்வுக்காக இந்த நேர்வழியிலே இணைந்திருப்பார்கள். இந்த இரு சாராரில் அல்லாஹ் நெருவழியிலே இணைந்தவர்களோடு தொடர்ந்து இருக்குமாறு நபி அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான். அது அடிமைகளாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, உலக நோக்கங்களுக்காக நெருவழியில் உள்ளவர்களோடு விட்டுவிட்டு வழிகேட்டில் உள்ளவர்களுடைய அவர்களுடைய வரட்டு கௌரவங்களுக்காக இந்த நெருவழியில் உள்ளவர்களை புறக்கணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் வழிகாட்டுகின்றான்.
அதே போன்று இன்னும் ஒரு முக்கிய அடிப்படையை கூறுகின்றான். வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா வத்தபா ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா. ذிக்ர் என்ற வார்த்தை அல்லாஹ்வை நினைவு கூறுவதாகும். சிந்தனையிலே அல்லாஹ்வுடைய எண்ணம் ஏற்படுவது முதற்கொண்டு தொழுகை போன்ற இபாதத் இவைகள் உட்பட நாவினால் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் போன்ற வார்த்தைகளை கூறுகின்ற அனைத்துமே ذிக்ராகும். அல்லாஹ்வுடைய வஹியாகிய இந்த குர்ஆனையும் அதன் விளக்க உரையை கூட அல்லாஹ் ذிக்ர் நல்லுபதேசம் என்று கூறுகின்றான். அந்த வகையில் இந்த நல்லுபதேசத்தை விட்டும் எவர்களுடைய உள்ளங்களை பராமுகமாக்கி இருக்கின்றோமோ, அதாவது இந்த சத்தியத்தை படிப்பதில்லை, அதன்படி நடக்க வேண்டும் என்ற உணர்வு கிடையாது, நெருவழி பற்றிய தேடல் கிடையாது, அவர்களுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள். அவர்கள் தங்களது மனோ இச்சையை பின்பற்றி செல்லுகின்றார்கள். எனவே அவர்கள் வரம்பு கடந்து சென்று விட்டார்கள் என்று அல்லாஹ் உபதேசிக்கின்றான். எனவே அல்லாஹ்விடம் வெற்றி பெற விரும்புகின்றவர்கள் அல்லாஹ்வின் ذிக்ராகிய குர்ஆன் சுன்னாவை கருத்தூன்றி படித்து அல்லாஹ்வின் திருப்திக்காக அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். உலகிலே புகழ், பணம், அந்தஸ்து இவைகளின் பின்னால் நாம் ஒருபோதும் சென்றுவிடக் கூடாது. இவற்றை உலகில் இழந்தேனும் நெருவழியில் நிலைத்து நின்று அல்லாஹ்வின் சோதனைகளில் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதுதான் இலட்சியம் என வாழ வேண்டும் என நபியை கொண்டும் நபியுடைய உம்மத்தாகிய எமக்கும் அல்லாஹ் உபதேசிக்கின்றான். இதுதான் சுவனம் செல்லக்கூடிய கூட்டத்தின் அடிப்படை பண்பு. அல்லாஹ்வுடைய திருப்தி அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். அதற்காக அல்லாஹ் வஹி மூலம் தந்ததை அவர்கள் பின்பற்றுவார்கள். வஹி அல்லாததை, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முரணான விடயத்தை மதுஹப் எனும் பெயரிலே, தரீகா எனும் பெயரிலே, எந்த ஒரு பெயரில் நாம் பின்பற்றினாலும் அது நாம் எதிர்பார்க்கின்ற அந்த சுவனங்களுக்கு எம்மை அழைத்து செல்லாது என்ற அடிப்படையை புரிந்து நாம் செயற்பட வேண்டும். எங்கள் பாவங்களை மன்னித்து உயர் சுவனத்தில் அல்லாஹ் எம்மை நுழைவித்தருளுமாறு நாம் அதுபோன்ற எமது தேவைகளை அவனிடம் பிரார்த்திப்போமாக. ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். இன்றைய இந்த உபதேசத்தின் அல்லாஹ்வுடைய 3 வசனங்களில் 3வது வசனமாகிய, அதாவது 18வது அத்தியாயத்தின் 29வது வசனம், இந்த தீனின் அடிப்படைகளை தெளிவுபடுத்துகின்ற அல்லாஹ் நபியை நோக்கி மக்களுக்கு கூறுமாறு இந்த வசனத்தில் கூறுவது என்னவென்றால், அல் ஹக்கு மிர் ரப்பிக்கும், சத்தியம் என்பது, நேர்வழி என்பது உங்களது ரப்பிடமிருந்து வந்ததாகும். மதுஹபுகள் ரப்பிடமிருந்து வந்ததா? ரப்பிடமிருந்து வஹி இறங்குகின்ற நபியோடு உயிரோடு இருந்த காலத்திலே, நபி அவர்கள் இருந்த காலத்தில் இந்த மதுஹபுகள் இருந்தனவா? எதுவுமே கிடையாது. எனவே சத்தியம், நேர்வழி என்பது உங்களது ரப்பிடமிருந்து வந்தது என்று நீங்கள் மக்களுக்கு கூறுங்கள் என நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அதே போன்று தீனின் மற்றொரு அடிப்படை, ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், யார் விரும்பினாலும், அது யாராகவும் இருக்கலாம், சமூகத்தில் அடிமட்டத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், நபியின் விரோதியாக இருக்கலாம்,
நபிக்கு விருப்பமான நபியின் குடும்பத்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர் நாடினால் அவர் அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ள முடியும், விசுவாசம் கொள்ளட்டும். அதே போன்று இந்த தீனை நிராகரிப்பது யார் விரும்பினாலும் நிராகரித்து செல்லலாம், எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஆனால் விளைவு என்னவாகும் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். என்ன நடக்கும்? இன்ன அஅதனா லிஸ்ஸாலிமீன நாரா, வஹியாகிய இந்த நேர்வழியை ஏற்காதவர்கள், படைத்தவனுக்கு மாறு செய்கின்ற அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதமிழைக்கின்றார்கள். இப்படியானவர்களுக்கு நெருப்பை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். அந்த தீச்சுவாலைகள், நெருப்பின் சுவாலைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வெப்பத்தின் காரணமாக நீர் தாகம் ஏற்படும். குடிப்பதற்கு நீர் கேட்பார்கள். யுகாசு பிமாஇன் கல்முஹ்லி யஷ்வில் வுஜூஹ், கொதிக்கின்ற நீர் கொடுக்கப்படும் அவர்களுக்கு. அதன் சூடு எந்த அளவு இருக்கும் என்றால், குடிப்பதற்கு முகத்திற்கு வாய்க்கு நேராக அதனை கொண்டு செல்லுகின்ற போது அந்த நீரின் சூடு காரணமாக முகமே கருகிவிடும். அப்படி என்றால் அந்த நீரை குடித்தால் உள்ளுறுப்புகளுக்கு என்னவாகும்? வேறு இடங்களிலே அந்த குடல்கள் துண்டிக்கப்பட்டு விடும் என அல்லாஹ் கூறுகின்றான். இவையெல்லாம் இவ்வளவு தெளிவான இந்த தீன் கூறப்பட்டதன் பிறகு வஹியாகிய குர்ஆன் சுன்னா அல்லாததை பின்பற்றக்கூடியவர்கள் இப்படி தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைக்கின்றவர்களுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும். அதன் பின்னால் அல்லாஹ் கூறுகின்றான், இவ்வாறு தாகித்த அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த பானமும் மோசமானது, அவர்கள் தங்குமிடமும் மோசமானது என கூறுகின்றான். அதே நேரத்தில் படைத்த அல்லாஹ்வை விசுவாசித்து நல்லமல்கள் செய்து இப்படி ஈமான் கொண்டு நேர்வழியில் இருந்து நல்லமல்கள் செய்கின்றவர்கள், இவர்களுக்கு நாம் இவர்களுடைய கூலியை ஒருபோதும் வீணடிக்க மாட்டோம். அமல்களால் சிறந்த அவர்களுக்கு சிறந்த கூலியை கொடுப்போம் என கூறுகின்றான். ஆகவே அல்லாஹ்வின் திருப்திக்காக உலகிலே எதனை இழக்க வேண்டி ஏற்பட்டாலும் நாம் இழக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு வாழ வேண்டும். எங்களோடு இந்த நேர்வழியில் இணைகின்றவர்கள் வஹியை பின்பற்றுவதற்காக ஒன்றிணைந்து விட்டால் அவர்களின் உலக வாய்ப்பு வசதிகளை கருத்தில் கொண்டு அவர்களை அளவிடக்கூடாது. நேர்வழி அடைந்து விட்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களோடு நாம் சேர்ந்து காலையிலும் மாலையிலும் இது பற்றி விவரிக்கின்ற அல்லாஹ் இரவு உட்பட தூக்கத்திலிருந்து எழுந்ததிலிருந்து மீண்டும் தூக்கத்திற்கு செல்லும் வரை அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்பதே இஸ்லாத்தின் வழிகாட்டல். தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே நாம் கூற வேண்டிய துஆ முதற்கொண்டு ஆரம்ப மிகச்சிறந்த இபாதத்தாக ஃபஜ்ர் தொழுகை முதற்கொண்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு வகையிலும் நபியவர்கள் கற்றுத்தந்த விதத்திலே அல்லாஹ்வை நாம் துதி செய்வது, இபாதத் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அதிகம் அதிகம் நல்லமல் செய்வதே எமது வாழ்க்கையின் நோக்கம் என்பதை புரிந்து நாம் செயற்பட வேண்டும். இவ்வாறு நேர்வழியிலிருந்து நேர்வழியின்பால் அழைத்து கொண்டு வகையிலே சொல்லப்பட்ட நற்காரியங்களை முடியுமான அளவு அதிகம் அதிகம் நாம் செய்தால் நாம் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே நாம் சென்றடைய முடியும். எனவே வஹியாகிய குர்ஆன் சுன்னாவை ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு பின்பற்றும் பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்தருள்வானாக. அதன் மூலம் அவனது அருள் கொண்டு எம்மை சுவனத்திலே நுழைவித்தருள்வானாக. தெளிவான சத்தியம் வந்ததன் பிறகும்
எமது மனோ இச்சைப்படி வகி அல்லாததை பின்பற்றி எமக்கு நாமே அநீதமிழைத்துக் கொள்ளுகின்ற மிக பெரிய துர்ப்பாக்கியவான்களிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.